நாமக்கல் மாவட்டத்தில் 1 கோடி ரூபாய் செலவில் கட்டி முடித்து இதுவரைக்கும் திறக்கப்படாமல் இருக்க பேருந்து நிலையத்தை மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரும் அப்படின்னு பொதுமக்கள் கோரிக்கை விடுக்கிறாங்க. அது குறித்த ஒரு தொகுப்பு. நாமக்கல் மாவட்டம் எருமப்பட்டியிலிருந்து நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் மற்றும் பள்ளி கல்லூரி மாணவர்கள் நாமக்கல், துறையூர், கரூர், சேலம் என பல்வேறு ஊர்களுக்கும் சென்று வருகின்றனர். இதனால் இந்த பகுதியில் நிரந்தர பேருந்து நிலையம் அமைக்க வேண்டும் என்று நீண்ட நாட்களாக கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. இதன் அடிப்படையில் பேரூராட்சியின் உள்கட்டமைப்பு இடைவெளி நிரப்பும் நிதி திட்டத்தின் கீழ் 1 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு பேருந்து நிலையம் முடிக்கப்பட்டுள்ளது. மேலும் 10 கடைகள் கட்டப்பட்டு கழிப்பிடங்கள் உள்ளிட்ட வசதிகளும் செய்யப்பட்டுள்ளன. பேருந்து நிலையம் கட்டி முடிக்கப்பட்டு ஓராண்டாகியும் இன்னமும் திறக்கப்படாமல் உள்ளது. தமிழக அரசு புதிதாக பஸ் நிலையம் எருமப்பட்டியில் கட்டி கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் அது இப்போ பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு வரல. பஸ்ஸுக்கு ஏற போகிறவங்களாம் சிரமப்படுறாங்க. ஸ்கூல் பிள்ளைங்களாம் பஸ் ஸ்டாண்டில், அயர்மேட்டில், ரோட்டோரத்துலேயே நின்றுட்டுருக்காங்க. அதனால் பஸ் எல்லாம் சுற்றி வந்துட்டுருக்குது. பஸ் நிலையத்துக்குள்ளே போயிட்டு வந்தால் பரவாயில்ல, நல்லாயிருக்கும். கடைகள்லாம் வாடகைக்கு விடாமல் அது பயன்பாட்டுக்கு வராமல் இருந்துட்டுருக்கு. அது கொஞ்சம் நல்லபடியாக செஞ்சு கொடுத்தா நல்லாயிருக்கும். பேருந்து நிலையம் திறக்கப்படாததால் அங்கு சமூக விரோத செயல்கள் நடைபெறுவதாகவும் இனியும் தாமதிக்காமல் பேருந்து நிலையத்தை திறக்க வேண்டும் என்றும் பொதுமக்கள் கோரிக்கை வைக்கின்றனர். புதிய பேருந்து நிலையம் கட்டப்பட்டு திறப்பு விழா இல்லாமல் கடைகளையும் பேரூராட்சி சம்பந்தப்பட்ட கடைகளை வாடகைக்கு விடாமல் அப்படியே நிறுத்தி வைத்துள்ளார்கள். ஆகவே தமிழக அரசு இதை உடனடியாக பொதுமக்கள் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 3000 பேர் பஸ் ஏறி இறங்கி கொண்டு இருக்கின்ற இந்த பேரூராட்சியில் பஸ் நிலையத்தை உடனடியாக தமிழக அரசு திறந்து பொதுமக்களுக்கு பயன்பாட்டுக்கு அமைத்து கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். பணிகள் அனைத்தும் முடிந்து பயன்பாட்டிற்கு தயார் நிலையில் இருந்தும் இன்னமும் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறக்கப்படாதது ஏன் என்பது கேள்விக்குறியாகவே உள்ளது. நாமக்கல் மாவட்டம் எருமப்பட்டியில் புதிய பேருந்து நிலையம் கட்டப்பட்ட நிலையில் அதனை பொதுமக்களுடைய பயன்பாட்டுக்கு பேரூராட்சி நிர்வாக அதிகாரிகள் செயல்படுத்துவார்களா? எருமப்பட்டி மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமங்களோட பொதுமக்களுடைய எதிர்பார்ப்பு நிறைவேறுமா? நியூஸ் 8 செய்திகளுக்காக நாமக்கல் மாவட்டம் எருமப்பட்டி பேருந்து நிலையத்திலிருந்து ஆர். ரவிக்குமார்.